கையில காட்டுச்சு. அதுக்கு தான் டைம் கொடுக்குறீங்க. அவர் ஒரே பண்றாரு, அவர் அரெஸ்ட் ஆகுறாரு, அவர் வர்றாரு உங்க கூட, இது எல்லாமே நடக்க போகுது. இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே அட்வொகேட் வரணும், வந்துட்டா பார்த்து பேச கூட வரக்கூடாது. இஷ்யூ ஆகி போகிறதால ரொம்ப ஸ்மூத்தா அவருக்கு பேசி கூட்டு போகிறது தானே நல்லது. Right, okay. பஸ் என்னங்கிறது சொல்லதான் போறோம். கொடுங்க கையில காட்டுச்சு. அதுக்கு தான் டைம் கொடுக்குறீங்க. அவர் ஒரே பண்றாரு, அவர் அரெஸ்ட் ஆகுறாரு, அவர் வர்றாரு உங்க கூட, இது எல்லாமே நடக்க போகுது. இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே அட்வொகேட் வரணும், வந்துட்டா பார்த்து பேச கூட வரக்கூடாது. இஷ்யூ ஆகி போகிறதால ரொம்ப ஸ்மூத்தா அவருக்கு பேசி கூட்டு போகிறது தானே நல்லது. Right, okay. பஸ் என்னங்கிறது சொல்லதான் போறோம். கொடுங்க கையில காட்டுச்சு. அதுக்கு தான் டைம் கொடுக்குறீங்க. அவர் ஒரே பண்றாரு, அவர் அரெஸ்ட் ஆகுறாரு, அவர் வர்றாரு உங்க கூட, இது எல்லாமே நடக்க போகுது. இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே அட்வொகேட் வரணும், வந்துட்டா பார்த்து கொஞ்சம் அந்த பக்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுங்க. இவரை ஒரு அரெஸ்ட் ப்ராசஸ்ல தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்கு முன்பாக அவர் இல்லத்தை சுற்றி காவல்துறையினர் அதிகளவு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த குவிப்பு என்பது நேற்று தினம் அவர் பேசிய பேச்சுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக குவிக்கப்பட்டக்கூடிய காவல்துறை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. நேற்று தினம் தஞ்சாவூர் நடைபெற்ற திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் காவேரியில தண்ணி வரணும் என்று அவர் பேசும்பொழுது இடையே த்ரிஷா என்று கீழே முழக்கம் எழுப்பினார்கள். அப்போது எங்கு தண்ணி வருவதோ இல்லையோ அங்கு வருகிறது, நான் காவேரி சொன்னேன் என்று அவர் பேசியிருந்தார். இது ஒரு இரட்டை அர்த்தமான பேச்சு என்று தாவேகாவினர் குற்றம் சாட்டி நேற்று தினம் முழுவதுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல அவர்கள் தாவேகாவினர் பரப்புரை செய்ததும் அவர்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்ததும் பார்க்க முடிந்தது. இப்படியான சூழல்ல இன்று விடுந்ததும் நேற்று தினம் தஞ்சாவூருடைய ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு இரவுதான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.